Taste Daily. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இன்றைக்கு அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை இல்லை. எனவே இப்படி வன்முறையின் மூலமாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்? யாரும் விசித்திருக்கும். கண்டிப்பாக யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது. கருத்துகளால் எதிர்கொள்ளாதீர்கள், கருத்துக்களை தடிகளால் தாக்குங்கள். எதுவும் நடக்கும், இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கும். அதை அவர்கள் வன்முறையால் எதிர்கொள்ளலாம் என்று கருதுவார்கள். ஆனால் மக்களின் எழுச்சி மிகச் சரியாக இருக்குமானால் அவர்களின் இந்த வன்முறை போக்கு செல்லாது. ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக எல்லா மாநிலங்களிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கலைஞர் எங்கேயும் சொல்லவில்லை. எனவே இன்றைக்கு அது நாடாளுமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது. அதிலும் மக்களிடம் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களை பற்றியெல்லாம் என்ன கருதுவது, எங்கே நாடு போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலையை இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகின்றன. வணக்கம், இது கிங் டிவி. இன்றைக்கு திராவிடர் இயக்க தமிழர் பேரவை நிறுவனர் பேராசிரியர் ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களோடு ஒரு நேர்காணல் பண்ண இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாடாளுமன்றத்தில் கடுமையாக நடந்துக்கிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள். தலை அடிப்பட்டு ரத்தம் அடிஞ்சு இன்னைக்கு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உயிருக்கு ஆபத்துன்ற அளவுக்கு ஐசியூல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த நடவடிக்கை எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்காங்க மாதிரி இல்லை, இப்போதான் நடக்குதா? அதோட உள்நோக்கம் என்னையா? நாடாளுமன்றம் சந்திக்காத நிகழ்வுகளை எல்லாம் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒரு நியாயமான கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதற்காக அவர்கள் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது அவர்களுக்கு இயல்பானதும் கூட. அமித்ஷா என்கிற ஒரு தனி மனிதர், அவர் அமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி அமித்ஷாவினுடைய இயல்பான குணம் எதிர்க்கிறவனை தாக்கு என்பது தான். எனவே இன்றைக்கு அது நாடாளுமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது. அதிலும் மக்களிடம் மிகுந்த செல்வாக்கை பெற்றிருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்களை பற்றியெல்லாம் என்ன கருதுவது, எங்கே நாடு போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலையை இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துகின்றன. இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்? யாரும் விசித்திருக்கும். கண்டிப்பாக யாரும் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது. ரொம்பவும் சுருக்கமாக சொன்னால் கருத்துகளால் எதிர்கொள்ளாதீர்கள், கருத்துக்களை தடிகளால் தாக்குங்கள் என்பதுதானே ஃபேசிசம். ஃபேசிஸ் என்றாலே இத்தாலி மொழியிலே அந்த சொல்லுக்கு தடி என்று பொருள் என்பார்கள். எனவே ஃபேசிசம் என்பதே தடி கொண்டு தாக்கு என்பதுதான். இவர்கள் முழுக்க அந்த ஃபேசிச சிந்தனை உடையவர்கள். முசோலினியை பிஎஸ் மூஞ்சே சென்று பார்த்தது, அதை போலவே இங்கே ஒரு இராணுவ பள்ளியை தொடங்க வேண்டும் என்று அவர் விரும்பியது எல்லாவற்றையும் நாம் அறிவோம். இன்றைக்கு அவர்களுக்கு நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மை இல்லை. எனவே இப்படி வன்முறையின் மூலமாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களால் இதில் வெற்றி பெற முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல், என்னவானாலும் பிஜேபி இதை செய்து முடித்துவிடும் அப்படின்னு பேசப்படுது. இதை எப்படியா புரிஞ்சுக்கிறது? எப்போதும் அவர்கள் அப்படித்தானே பேசுவார்கள். கொண்டு வர சொல்லுங்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை இப்போதே நீங்கள் பார்த்தால் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த சட்ட அறிமுகத்துக்கு, மசோதா சட்ட அறிமுகத்துக்கே பெரிய எதிர்ப்பு இருந்தது. 198 வாக்குகள் எதிராக இருந்தது. 300க்கும் குறைவாகவே ஆதரவு வாக்குகள் இருந்தன. நீங்கள் ஒரு சாதாரண தீர்மானம் நிறைவேறுவதற்கு தனி பெரும்பான்மை போதுமானது. இது போன்ற சட்ட திருத்தங்களுக்கு 2/3 பங்கு வேண்டும். 524 பெயர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் 2/3 பங்கு என்றால் 349வது தேவை. எனவே 350 வாக்குகள் அவர்களிடத்திலே இல்லை. அவர்களிடத்திலே உள்ள வாக்குகள் வெறும் 240. சந்திரபாபு நாயுடு 16, நிதிஷ்குமார் 12, எல்லாவற்றையும் சேர்த்தாலும் 268. தனி பெரும்பான்மை கூட இல்லை. எனவே சில்லறை கட்சிகளையெல்லாம் சேர்த்து கொண்டு தான் தனி பெரும்பான்மை. இந்த நிலையில் அவர்களால் கொண்டு வர முடியாது. என்ன செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் என்றால், ஒரு கூட்டு நாடாளுமன்ற குழுவை கூட்டுவார்கள். நாடாளுமன்ற மக்களவை, மாநிலங்களவை இரண்டையும் சேர்த்து கூட்டும்போது மாநிலங்களவையில் அவர்களுக்கு கூடுதல் எண்ணிக்கை இருக்கிறது. இருந்தாலும் 2/3 அவர்களுக்கு கிடையாது.
கொண்டு வர முடியாது. எப்படியும் கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஏதேனும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நெருக்கடி நிலையை அறிவிக்கிற திட்டங்கள் இருக்கின்றனவா என்று நமக்கு தெரியவில்லை. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞரே பேசியிருக்காரு கடந்த காலங்களில், நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி. அது உண்மையாது? உண்மைதான். எப்படி எழுதியிருக்கிறார் என்ன என்பதை இவர்கள் மறைக்கிறார்கள். என்னிடத்தில் நெஞ்சுக்கு நீதி எல்லா தொகுதிகளும் இருக்கின்றன. நாம் 71 இந்திரா காந்தி முதலாக ஆட்சியை கலைத்த போது தமிழ்நாட்டிலும் ஆட்சியை கலைத்து தேர்தல் வைத்தார்கள். அன்றைக்கு அந்த இடத்திற்கு அவர் சொன்னாரே தவிர ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக எல்லா மாநிலங்களிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கலைஞர் எங்கேயும் சொல்லவில்லை. அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது, சட்டமன்றத்துக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. எனவே அதை ஒன்றாக வைத்தால் செலவுகள் குறையும் என்று சொன்னார். அது அந்த தேர்தலுக்கு மட்டுமே பொருந்தும். ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று கலைஞர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இவர்கள் அதனை அப்படி திரித்து சொல்லுகிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் கலைத்துவிட்டு தேர்தல் வைக்கலாம் என்றிருந்த நிலையில் அவர் சொன்னாரே தவிர எப்போதும் கலைத்துவிட்டு தான் தேர்தல் வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. இரண்டுக்கும் இடையில் பெரிய வேறுபாடு உண்டு. இன்றைக்கு பொருந்துகிற இந்த சூழலுக்கு சில செய்திகளை நாம் சொல்லுகிறோம். இதுவே எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா காலத்திலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை. எனவே அவர்கள் திரித்து சொல்லுகிறார்கள், அதில் உண்மை இல்லை. இல்லை, அடுத்து என்னையா நடக்க போகுது? இப்போ வழக்கு பதிவு அப்படின்றலாம் தொடர்ந்து கைது நடக்குமா? வாய்ப்பு உண்டா ராகுல் காந்தி அவர்கள்? எதுவும் நடக்கும். இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கும். அதை அவர்கள் வன்முறையால் எதிர்கொள்ளலாம் என்று கருதுவார்கள். ஆனால் மக்களின் எழுச்சி மிகச் சரியாக இருக்குமானால் அவர்களின் இந்த வன்முறை போக்கு செல்லாது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், இந்தியா முழுவதும் இந்த அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததை குறித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெறும் ஒரு கட்சி அல்ல, பல கட்சிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. இது ஒரு பெரிய மக்கள் எழுச்சிக்கு வழிவகுக்கும். எனவே அவர்கள் நினைப்பது போல நினைத்ததையெல்லாம் இனி செய்துவிட முடியாது என்றே நான் கருதுகிறேன். இறுதி கேள்வியா, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயக்குமார் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு இந்த அம்பேத்கருக்கு எதிரான பிரச்சாரத்தில். இது எப்படியா பார்க்கறது? ஆமாம், ஆனால் அவருடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு கட்சி தலைவர் சொன்னதை மற்றவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் வழிமொழியலாம். கட்சியில் இருக்கிற ஒருவர் சொன்னதை தலைவர் வழிமொழிகிறார் என்றால் அந்த கட்சி என்ன நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். எப்போதும் நீங்கள் இப்போ திமுக தலைவர் அவர்கள் என்றைக்காவது நான் ராஜா சொன்னதை, பொன்முடி சொன்னதை, கனிமொழி சொன்னதை வழிமொழிகிறேன் என்று சொல்வதில்லை. தலைவர் தான் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்கு மற்ற உறுப்பினர்கள் அதனை வழிமொழியலாம். ஆனால் எல்லாம் அதிமுகவில் தலைகீழாகத்தான் நடக்கும். தலைகீழாக நடந்தால்தான் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று பொருள். ரொம்ப நன்றிங்க. 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 Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.